அதிமுக பன்னீர்செல்வம் மீண்டும் இணைக்கப்படுகிறாரா இல்ல அதற்கான சூழல்கள் இருக்கிறதா? நீதிமன்றத்தின் உத்தரவு நேற்று, இன்னைக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பு, பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விஜய் போய் சந்திச்சது. இப்போ அடுத்தடுத்து சர்க்கிள்கள் இருக்கா? இது அதிமுகவுக்கு செட்பேக்கா இருக்கா? எந்த ஒரு நிபந்தனையும் இல்ல அதிமுக இணைய. சசிகலா கிட்டையும் நான் பேசியிருக்கேன், தினகரன்கிட்டையும் பேசியிருக்கேன். நிபந்தனைகள் அவங்களுக்கு இருந்தா கூட அதை பேசிக்கலாம், வெற்றி என்பதுதான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. எப்படி பாருங்க? அதிமுகவுக்குள்ள கடந்த ஒரு 3-4 நாட்களாக நிறைய சலசலப்புகள். இந்த சலசலப்புகள் முன்பே எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதாவது தேர்தல் நெருக்கத்துல இந்த சலசலப்புகள் வரும், இல்ல தேர்தலுக்கு முன்பாகவே இப்படி எல்லாமே அது ஒரு பெரிய அளவுல, அதாவது கலகம் பறக்கிறது நியாயத்துக்காக தான்ற மாதிரி சொல்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு பெரிய அளவுல ஏடிஎம்கேக்குள்ள அந்த ஃபிஷர்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இப்போ சமீபத்துல கூட இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி உலாவியது. அதாவது 6 பேர் சீனியர் லீடர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சாங்க. மீண்டும் கட்சியை ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் சேர்ந்து வரணும், ஏடிஎம்கேவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அப்படின்னு நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். இது 2024 தேர்தலுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த மாதிரியான செய்திகள் அதை கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை மறுத்தார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பேட்டியில செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார், இல்ல நாங்க சந்திச்சது உண்மை, பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலிமைப்படுத்தணும்னு நாங்க பேசணும், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கு பிறகு எந்த மறுப்பும் எதுவுமே வரல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசினது, அதற்கு பிறகு நேற்றைக்கு ரெட்டைலை, அதாவது இந்த ரெட்டைலை தொடர்பான இந்த வழக்கு, இது ஒரு சாதாரண வழக்கு தான், ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 2024 தேர்தலில் தேர்தல் ஆணையம் தான் ஃபார்ம் A ஃபார்ம் B கையெழுத்து போடுறதுக்கான அதிகாரத்தை, டூலி சிம்பலுக்காக கையெழுத்து போடுற அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குது. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த சூரியமூர்த்தி அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்காரு, இந்த பெட்டிஷன் போட்டுறாரு கோர்ட்ல. ஏற்கனவே அது பெண்டிங்ல தான் இருக்கு. அதாவது February 12 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போய் பெட்டிஷன் கொடுக்கிறாரு. அவங்க அந்த பெட்டிஷனை விசாரிக்கலன்ற போது கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. கோர்ட்ல டைரக்ஷன் போட்டு பெட்டிஷன் போட்ட பிறகுதான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலின் போது ஃபார்ம் A ஃபார்ம் B கையெழுத்து போடுற அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு, 6 மாசத்துக்கு பிறகுதான் போன டிசம்பர் மாசம் தான் இந்த வழக்கு திரும்பவும் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல இந்த டிவிஷன் பெஞ்ச் இதை எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் 4 வாரம் டைம் கேக்குறாங்க. 4 வாரத்துக்குள்ள நாங்க இதை விசாரிச்சு முடிச்சிடறோம்னு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட 6 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படுது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து வேகமா கோர்ட்ல போயிட்டு ஜனவரி மாசம் இன்னொரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இதை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதிமுக சார்பாக, அதாவது அதிமுக சார்பாக எடப்பாடி சார்பாகத்தான் அப்படி போடப்படுது. போடப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்ப திரும்பவும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பயே ஸ்டே வெக்கேட் பண்ண சொல்றாங்க. ஸ்டே வெக்கேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வழக்கு இவ்வளவு வேகமாக நகரும்னு நான் நினைக்கவே இல்லை. இது ஒண்ணுமே இல்லாத ஒரு வழக்கா தான் நான் நினைச்சேன். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 ஆண்டுகளாக, அதாவது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இருந்தே ஏகப்பட்ட லிட்டிகேஷன்ஸ், ஏகப்பட்ட சிவில் சூட்ஸ், ஒரு முறையும் ஒரு விதமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கோர்ட்ல வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு முறையும் நடவடிக்கைகள், அதாவது கோர்ட்ல வாதங்கள் நடந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் மீறி பொதுக்குழுவுல முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அப்படி எல்லா கட்டத்திலயுமே முடிவு பண்ணப்பட்டு எந்த விதத்திலயும் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம வந்த பிறகு இப்ப இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்படுது அப்படின்ற போதே இதுல ஏதோ ஒரு பின்னால் இருந்து இயங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களும் இப்ப சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்த்து கொண்டோ அல்லது இல்லாமலோ மீண்டும் கட்சி இணையும், அந்த மாதிரி ஒரு தொனியில ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தார். இன்றைக்கு ஓபிஎஸ் பேசுறதும் அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப திரும்பவும் வெளியில போனவங்க, அதாவது ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள், இல்ல சசிகலா போன்றவர்கள் மீண்டும் எல்லாரையுமே அதிமுகவுக்குள்ள இணைத்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே அணியாக இருந்து வேறொரு கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருக்குன்றதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்பதில் தீவிரமான ஒரு முடிவோடு இருக்கிறார். அந்த முடிவை கட்டாயம் பாராட்ட வேண்டும். அதைத்தான் அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் இவர்களை எல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்றத அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதை திரும்ப அதை ரீட்ரேட் பண்ணவும் செய்யறாரு. ஆனா இப்ப இவங்க எல்லாம் சேர்த்துக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரஷர் வந்துகிட்டே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்குதான் அந்த இடி ரைட்ஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாம் தனித்தனியான விஷயங்கள் தான், எல்லாத்தையும் தனித்தனியா வச்சிடலாம்.
எல்லாமே கனெக்ட் பண்ண வேண்டாம், டாட்ஸ் தான் எல்லாமே கனெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்படி நம்ம வந்து முடிவு செய்திட முடியாது. அரசியல்ல ஒண்ணு 2 ஆகலாம், ஒண்ணு சைபராக கூட ஆகலாம். அதனால இந்த தருணத்துல அதிமுகவுக்கு வெளியிலிருந்து இருக்கக்கூடிய பிரஷர் வந்து அதிகமாகத்தான் இருக்கு. ஏடிஎம்கே திரும்பவும் ஒருங்கிணைறது தவறு இல்லை. ஒருங்கிணைறதுல அதாவது ஓபிஎஸ் ஆகட்டும் இல்ல தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்தா சவுத்ல வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. நீங்க கேட்கலாம், ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய ஓட் பேங்க் இருக்கா அப்படின்னு. பெரிய ஓட் பேங்க் இல்லாம இருக்கலாம், ஆனால் அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் வந்து தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ இல்ல சசிகலாவோ உள்ள வர்றதுனால சவுத்ல இருக்க கம்யூனிட்டி ஓட்ஸ் கிடைக்கும். இது அதிமுக மீண்டும் வலுப்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுக்கல அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமல் அதிமுகவை முன்னெடுத்து செல்லக்கூடிய திட்டங்களும் வகுக்கப்படுகிறது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன்.